வரும் தீபாவளி பண்டிகையை மறக்க முடியாததாக மாற்ற அருமையான சுவையில் வாழைப்பழ அல்வாவை தயார் செய்யலாம். இந்த அல்வா மிகவும் மென்மையாக இருப்பதோடு அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியவாறு இருக்கும். வீட்டிலேயே எளிமையான முறையில் வாழைப்பழ அல்வா தயார் செய்யும் முறை குறித்து இன்று காணலாம். அல்வா செய்ய தேவையான பொருள்கள்: பழுத்த வாழைப்பழங்கள் 6, சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன், நெய் 3 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், பாதாம் தேவையான அளவு. முதலில் பழுத்த வாழைப்பழங்களை தோலுரித்து மசித்துக் கொள்ள வேண்டும். கனமான கடாய் ஒன்றை எடுத்துக்கொண்டு நெய்யை சூடாக்கி அதில் மசித்த வாழைப்பழங்களை சேர்க்க வேண்டும். மிதமான தீயில் கலவை ஒட்டாமல் கிளறிவிட வேண்டும். இவ்வாறு 10 நிமிடங்களுக்கு மிதமான தீயில் வாழைப்பழங்கள் பொன்னிறமாகும் வரை சமைக்க வேண்டும். தேவைப்பட்டால் மேலும் நெய் சேர்த்துக் கொள்ளலாம். ஹல்வா தயார் செய்யும் போது கலவையை குறைந்த தீயில் கிளற வேண்டும். கட்டிகள் இல்லாத ஹல்வாவை தயார் செய்ய அவ்வப்போது கிளறிவிட வேண்டும். ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை கரையும் வரை தொடர்ந்து கிளற வேண்டும். நறுக்கிய பாதாம் சேர்த்து தொடர்ந்து கிளற வேண்டும். வாழைப்பழ ஹல்வாவிற்கு கூடுதல் சுவையை தருவதற்கு குங்குமப்பூ, நறுக்கிய உலர் பழங்கள், முந்திரி, பிஸ்தா, திராட்சை போன்ற நட்ஸ் வகைகளை சேர்க்கலாம். பிறகு ஏலக்காய் தூள் சேர்த்து இந்த கலவையை அல்வா பதத்திற்கு பிசுபிசுப்பாகும் வரை கிளறி அடுப்பிலிருந்து இறக்கிவிடலாம். இப்போது அருமையான சுவையில் வாழைப்பழ ஹல்வா தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள்.